அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் புயல் சேனல். நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன். ஜனவரி மாதத்தில் சென்னையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் கலந்து கொண்ட ஓவியர் தமிழேந்தி அவர்களிடம் நாம் பேசுவோம். ஓவியத்தினுடைய தற்போதைய நிலை குறித்து அவர் பல விளக்கங்களை அளித்தார். வாருங்கள் கேட்போம். இப்போ இந்த ஆயக்கலைகள் 64 ஓவியக்கலையும் ஒன்று. ஆமாங்க. இப்போ ஓவியக்கலை அதனுடைய தற்போதைய நிலை சிறப்பாக தான் இருக்குங்க ஐயா. நல்லா சிறப்பாக இருக்குது. நிறைய ஓவியர்கள் இந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்த பிறகு நிறைய ஓவியர்கள் உருவாகியிருக்காங்க. ஓவியர்கள் உருவாகிறத விட அவங்க ஒரு சின்ன ஒரு அது தவறுன்னு சொல்கிறதா சரின்னு சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாரும் ட்ரேஸ் பண்ணி வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவர்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய பிழையாக இருக்கும். அது ட்ரேஸ் பண்ணாமல் அப்படியே வரையணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வண்ணங்கள் பூசணும். அது புதிதாக வர மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை ட்ரேஸ் பண்ணி வரைய அது கொஞ்சம் அவங்களுக்கும் வரையறதுக்கு சிரமமாயிரும் பின்னாடி வாழ்நாளில். பென்சில் டிராயிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பென்சில் டிராயிங் வரைஞ்சி அப்புறம் பென்சில் டிராயிங் அந்த ஸ்கெச்சஸ் நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நிறைய பண்ண தான் அவங்க இம்ப்ரூவ் ஆக முடியும். இப்போ டிஜிட்டல் இது வந்ததுக்கு பிறகு நிறைய இந்த விளம்பர பலகை போர்டுலாம் கூட அந்த இதுலேயே டிஜிட்டல்லே வச்சு. ஆமாம். முன்னெல்லாம் கையால் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். இப்போ அதெல்லாம் நிறைய நமக்கு அந்த ஓவிய கலைக்கு அது அந்த மாதிரி ஓவியர்கள் நிறைய பேர் பசியும் பட்டினியுமா இறந்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய சினிமா பேனர் கட் அவுட் எழுதுறவங்கலாம் எங்க போனாங்கன்னே தெரியல. சினிமா விளம்பரம் கட் அவுட் 60 அடி 100 அடி வரைஞ்சவங்க எல்லாம் எங்க போனாங்க, காணாமே போயிட்டாங்க. நான் கல்லூரியில 93 படிக்கும்போது ஜெயா ஆர்ட்ஸ்னு ஒண்ணுங்க, அடிக்கடிக்கு போவோங்க. என்ன ஊர்லங்க இருக்கு? அது சென்னையில தான் இருந்தது. சென்னையில ஜெயா ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் வரைவாங்க. மோகன் ஆர்ட்ஸ், நம்ம இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க இதில் அங்கங்கே போயிட்டு வேலை செய்வாங்க அவங்களாம். அப்போ நான் சின்ன பையன், நான் கல்லூரியில் படிச்சுட்டு மாலை நேரத்தில் கற்றுக்கலான்னு போகும்போது அந்த ஆயில், அந்த லின்சிட் ஆயில ஒரு துணியில் கட்டிக்கிட்டு கையில் கொடுத்து தேய்க்க வைப்பாங்க. முதல்ல அதுதான் அந்த வேலை தான். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பர்மா நாராயணன் ஒருத்தர் இருந்தாருங்க. 4 இன்ச்சு ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு வெறும் கருப்பு வெள்ளையை தூக்கி ஒரு சேலை மாதிரி வரைஞ்சாருங்க. அப்படி தள்ளி நின்று போய் பார்க்க சொன்னார். பார்த்தா அந்த பட்டுனுடைய எஃபெக்ட் அப்படியே இருக்குது. அது அவ்வளோ பெரிய ஓவியர்கள்லாம் காணாம போயிட்டாங்க. இது வந்த உடனே காணாம போயிட்டாங்க. இந்த டிஜிட்டல் வந்த பின்னாடி அந்த மாதிரி சுவர் ஓவியங்கள் எல்லாமே காணாம போயிடுச்சு. மற்ற சுவர் ஓவியங்களுக்கு பதில் டிஜிட்டலா போட்டு அப்படியே போய் சுவர்ல ஒட்டிடுறாங்க. அப்படி ஒட்டும் போது நிறைய ஓவியர்கள் அடிபட்டு போயிட்டாங்க. பாதிப்பு அதிகமா இருக்கு. அந்த மாதிரி போயிடுச்சு. இது திரும்பவும் நம்ம இதை பழைய நிலைக்கு வரணும்னாக்கா என்ன கொண்டு வர முடியாது. பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. இது போல கண்காட்சி மூலமா நம்ம நம்முடைய மகிழ்ச்சிக்காக வரையலாம். அதை வாங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு பொதுமக்களுடைய காசு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த படங்கள்லாம் இந்த பேப்பர் கலரு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இப்ப இதை நம்ம கத்துக்கிறதுக்காக நிறைய காசு நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. சாதாரண எளிய மக்கள் இதை வாங்கிட்டு போக முடியுமா, வீட்டுல மாட்ட முடியுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு பேப்பரே 700 ரூபாய் 800 ரூபாய் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் அதான் 8 அந்த மெட்டீரியலே ஒரு 3000 ஆகி போகுது. அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ற ஒரு 4 நாள் 5 நாள் ஒர்க் பண்றோம். ஒரு பெயிண்டிங் ஒரு 10,000 20,000 போனா எளிய மக்கள் வாங்க முடியாது. ஓரளவுக்கு வசதி படித்தவர்கள் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு இப்போ இப்போதைய நிலைமை. ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆமா, நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. வாங்கிட்டு பாக்குறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆமா, இதே போல இப்ப கல்லூரிகள்ல இந்த இதெல்லாம் ஓவிய கல்லூரிகள்லாம் இப்ப இயங்கிட்டு இருக்குல்ல? ஆமா, இயங்கிட்டு இருக்கு. சென்னையில் இருக்கு, நம்ம கும்பகோணத்தில் இருக்கு. என்னுடைய மாணவர்கள் சேர்க்கிறாங்க, சேர்ந்து படிக்கிறாங்க. இப்போ அது உள்ள போறதே கடினமா இருக்கு. நிறைய மாணவர்கள் போய் மோதுறாங்க படிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. கொஞ்சமா போய் இது பண்ணுவாங்க, போய் சேர்ந்துருவாங்க. இப்ப போட்டி உலகமாய் போச்சு. ஓவியர்கள் நிறைய பேர் உருவாகிட்டாங்க. அந்த பேஸ்புக்கு, வாட்ஸ்அப் அது இது வந்த பின்னாடி நிறைய நம்ம கொஞ்சம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆமா, பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, போல பார்க்க வர்றவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது.
அந்த அளவில் அது இந்த படங்கள் முக்கியத்துவம் வரையறதுக்கு இந்த படம் வரையறதுக்கு 3 மாத காலங்கள் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படிங்களா? ஆமா, சில நேரங்களில் இந்த படத்தை உள்ளாரே பயணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவ்வளவு அருமையா அதுக்குள்ளார போய் பயணம் பண்றதுன்றது ஒரு தியானம் பண்ற மாதிரி இருக்கும். வேற சிந்தனைகள் இல்லாம. இப்ப இங்க இருக்கிற படம் பூரா நீங்க வரைஞ்சது? ஆமா, நான் வரைஞ்சதுதாங்க ஐயா. எல்லாமே ரொம்ப உயிர்ப்புள்ளதா இருக்கு. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷங்க. இப்ப இந்த படம் இருக்குங்க இல்லையா? ஆமாமா, இது வெறும் பென்சில் டிராயிங் தான் ஐயா. பென்சில் டிராயிங், வெறும் பென்சில் டிராயிங் தான். சாதாரணமான பென்சில் தான் அது. இதனுடைய இது என்னங்க விளக்கமும் என்ன சொல்லலாம்? விளக்கம் இல்ல, ஒரு ஏழை பையன் வந்து குளிர்ல நடுங்கி நிக்கிறான். வேற ஒன்றும் கையது கொண்டு மெய்யது போத்தி மாதிரி மெய்ய போத்திக்கிட்டு இருக்க போறீங்க. ஆமா, இது வந்து ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அவரு கேட்டிருந்தாரு, ரொம்ப நாள் நீண்ட நாளா எனக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை வரைஞ்சி வச்சிருந்தேன். இந்த எக்ஸிபிஷன் வச்ச உடனே சரி இங்க கொண்டு வந்து வைக்கலாமே அவருடைய படங்கள் அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. வயசான அம்மா இதுக்கு ரொம்ப நாள் எடுத்திருப்பீங்க. 3 மாதங்கள் ஆயிடுச்சுங்க. அது 3 மாதம் கிராமத்துல பார்க்கக்கூடிய அந்த வயதான பாட்டியை வந்து இது வந்து நீர்வண்ணம் சொல்றாங்களே, அதுல பண்ணது ரொம்ப கொஞ்சம் கடினமான, அதை எளிமையா கையாள்வதுன்றது ரொம்ப கஷ்டமா. அத அந்த அளவுக்கு ஸ்மூத்தா கையாண்டு அதை கொண்டு வந்திருக்குங்க. சுருக்கங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. இது எல்லாமே இந்த சுருக்கங்கள்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். போட்டோ எடுத்த கூட அந்த அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா. இத பார்த்துட்டு போனவங்க நீங்க ஏன் இந்த ஒரு படம் மட்டும் நீங்க போட்டோ எடுத்து மாட்டிருக்கீங்களே நாங்க. அப்படியா? அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆமா, சொல்றேன், படம் எடுத்தா கூட அந்த அளவுக்கு இருக்காது. ஆமா, ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓவியர் அமுதன் வந்து ரொம்ப பாராட்டி போனாரு. இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நீண்ட நேரம் கவனிச்சு பாராட்டிட்டு போனாரு. ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்கறதுக்கே ரொம்ப வீட்டுக்கு போய் மாட்டிட்டா நல்லா தோணுது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படம். இது எல்லாமே நீங்க வரைஞ்சது தான். பொந்துல அந்த இருக்கு. அது இதையும் பார்த்தோன்னே ரொம்ப வறுமைதான். ரொம்ப வறுமையா இருந்தாலும் அந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி வறுமையா இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து தலைமையில சுமந்து காப்பாத்துறாங்கன்ற ஒரு வறுமையினுடைய சூழல் தான். வேற ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப சிறப்பான படங்கள் இல்லையா? இதெல்லாம் உங்க அந்த நண்பர்? இது என்னுடைய நண்பர்களுடைய படங்கள். நண்பர் வந்து சுசில் குமார்னு ஒருத்தர். அவருடைய படங்கள். இசக்கி முத்துன்னு சொல்லிட்டு நண்பருடைய படங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பா ரொம்ப எல்லாமே. இது வந்து படங்கள் நம்ம சிவசங்கருடைய படங்கள். இது இப்போ சென்னை ஓவியக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காரு தம்பி ஒருத்தர், பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? சார்கோல்ல ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அந்த படமும் இதுவும் அவங்களோட இது. இது வந்து நம்ம இப்போ எம்எஃப்ஏ படிக்கிறான் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை. அவளுடைய பக்தி. அது இந்த இவங்கதான். உங்க பேர் என்னங்கம்மா? ஐஸ்வர்யா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? நான் இப்போ மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் டெக்ஸ்டைல் டிசைன் படிச்சிட்டு இருக்கேன். அப்ப ஃபைனல் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நீங்க வந்தீங்களா? இந்த இதுக்கு என்ன பேருமா? அந்த இது வந்து இதோட டெக்னிக் வந்து பத்திக் டெக்னிக். இது வந்து வேக்ஸும் டைஸும் யூஸ் பண்ணி பண்றோம். வேக்ஸும் வேக்ஸ் டைஸ். அப்படியா? இது வந்து ஒரு லேடியோட ஃபிகர் தான். லேடியோட ஃபிகர் வந்துட்டு இந்த லெதர்ல வந்து பப்பட்ஸ் பண்ணுவாங்க. லெதர் பப்பட்டோடைய இன்ஸ்பிரேஷன். பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்களா? பொம்மலாட்டம் இதுல இது போல படம். பொம்மலாட்டம். ஆமா ஆமா. அது வந்துட்டு ட்ரெடிஷனலா வந்து லெதர்ல பண்ணுவாங்க. நான் வந்துட்டு கிளாத்ல வந்துட்டு அந்த எஃபெக்ட். கிளாத் போன்றவர்களா வந்து இந்த கலை வந்து இன்னும் உயிர் துடிப்போட இருக்கு. ரொம்ப சந்தோஷியா. நல்லது. ரொம்ப மகிழ்ச்சியா. நல்லது.